பட்டினி போட்டு அடித்து துன்புறுத்திய கணவர். புகார் கொடுக்க காவல் நிலையம் சென்றபோது பாலியல் துன்புறுத்தல். நீதி கேட்டு பத்திரிகையாளர் மன்றத்திற்கு சென்ற பெண். நடந்தது என்ன? விரிவாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆந்திர மாநிலம் சித்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முனிரத்னம் என்பவர் மனைவியோடு வசித்து வந்த நிலையில் கொரோனா காலத்தில் நிதி நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளார். 3 வேளை சாப்பாட்டிற்கே கஷ்டப்பட்டு வந்த நிலையில் ஆன்லைன் ஆப் ஒன்றில் நிர்வாணமாக வீடியோ கால் செய்தால் பணம் வருவதாக முனிரத்னத்திற்கு தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து தனது குரூர புத்தியை காட்டத் தொடங்கிய முனிரத்னம் அந்த ஆன்லைன் ஆப்பை இன்ஸ்டால் செய்து தனது மனைவியை நிர்வாணமாக வீடியோ கால் செய்யுமாறு துன்புறுத்தியுள்ளார். இதனை மறுத்த அவரது மனைவியை பட்டினி போட்டு அடித்து டார்ச்சர் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. வேறு வழியின்றி மனைவியும் அந்த ஆன்லைன் ஆப் மூலம் வரும் அழைப்புகளுக்கு நிர்வாணமாக பேசி வந்துள்ளார். இது தொடர்ந்து வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் முனிரத்னத்தின் மனைவிக்கு வீடியோ கால் செய்வதில் ரசிகர்கள் அதிகமானதாக சொல்லப்படுகிறது. இதன் மூலம் கிடைத்த பணத்தை பயன்படுத்தி அவர் தங்க ஆபரணங்களை வாங்கி வந்துள்ளார். ஆரம்பத்தில் அடித்து துன்புறுத்தி நிர்வாணமாக வீடியோ கால் செய்ய சென்ற கணவனே மனைவிக்கு ரசிகர்கள் பணம் வருவதை பார்த்து பொறாமை கொள்ள ஆரம்பித்ததாக சொல்லப்படுகிறது. பின்னர் மனைவியை அடித்து தனிமைப்படுத்திய முனிரத்னம் விவாகரத்து கோரியதாக கூறப்படுகிறது. கணவனின் சைக்கோத்தனத்தை பொறுத்துக் கொள்ள முடியாத அந்த பெண் ஆர்சிபுரம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க சென்ற போது அங்கு காவலர் ஒருவர் இரவு ஹோட்டலுக்கு வரியா என அந்த பெண்ணிடம் வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஆபாசமாக குறுஞ்செய்தி அனுப்பி தன் பங்கிற்கும் கொடுமை செய்ததாக பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீருடன் தெரிவித்துள்ளார். காவல் நிலையத்திலும் பாதுகாப்பு இல்லை என தவித்த அந்த பெண் நீதி கேட்டு கண்ணீர் மல்க திருப்பதி பத்திரிகையாளர் மன்றத்தில் நடந்ததை விவரித்துள்ளார்.